வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உன் தந்தையை நான் தான் கொன்றேன். வெளிநாட்டிலிருந்து வந்த தொலைபேசி அழைப்பு. அம்பலாங்குடை படுகொலையில் திடீர் திருப்பம். களுத்துறை கடற்கரையில் கரையொதுங்கிய மர்ம பொதி. ஆராய்ந்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பேராபத்து. வெளியான அதிர்ச்சி தகவல்கள். நீதிபதி இளஞ்செழியனுக்கு எதிராக திட்டமிட்ட சதியா? அரசு தரப்பின் பதில் வெளியானது. கொழும்பு மற்றும் அண்மித்த நகரங்களில் உள்ள பெண்கள் தொடர்பில் அமைச்சர் கூறிய அதிர்ச்சி தகவல்கள். வட்டியில்லா கடன் திட்டம். உள்வாங்கப்படுபவர்கள் யார்? தேசிய ரீதியில் சாதனை படைத்த யாழ் மாணவர்கள். நேற்றைய தினம் அம்பலாங்குடையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவரின் மகனுக்கு நான் தான் உன் தந்தையை கொன்றேன் என தெரிவித்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது. அம்பலாங்குடையில் நடத்தப்பட்ட குறித்த படுகொலையானது மீட்டியாகுட பகுதியில் முன்னதாக நடந்த ஒரு கொலைக்கு பழிவாங்கும் விதமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதென போலீசார் தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான கரந்தனிய சுத்தாவின் மைத்துனர் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டதாக விசாரணை குழுக்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்பு மீட்டியாகுட பகுதியில் மகதும நளின் என்பவர் கொல்லப்பட்டிருந்தார். அந்த நபரின் மகன் இசுரு என்பவர் வெளிநாட்டில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று அம்பலாங்குடையில் குறித்த தொழிலதிபர் கொல்லப்பட்ட பிறகு அவரின் மகனுக்கு இசுரு தொலைபேசி அழைப்பு விடுத்து நான் தான் உன் தந்தையை கொன்றேன் எனவும் என் தந்தையின் மரணத்திற்கு நான் பழிவாங்கி விட்டேன் என்று கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். களுத்துறை கட்டுக்குருந்த கடற்கரையில் இன்றைய தினம் காலை பொதியொன்று மீட்கப்பட்ட நிலையில் அதில் ஹசிஸ் போதைப் பொருள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பொதியில் சுமார் 12 கிலோகிராம் ஹசிஸ் போதைப் பொருள் இருந்துள்ளதுடன் அதன் பெறுமதி 3 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கடற்கரையில் கரையொதுங்கிய இந்த பொதியை அருகிலுள்ள சுற்றுலா விடுதி ஊழியர்கள் கண்டதுடன் இது தொடர்பில் பாதுகாப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. பொதியை மேலதிக விசாரணைக்காக எடுத்து சென்ற நிலையிலேயே போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை களுத்துறை கட்டுக்குருந்த போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் களுத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் செயலிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையத்தின் ஆணையாளர் நாயகம் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுனாமி முன்னெச்சரிக்கை தொடர்பில் கண்டறிந்து கொள்வதற்காக 77 கோபுரங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவை அனைத்தும் தற்பொழுது செயலிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய தினம் நாடு முழுவதிலும் குறிப்பாக கரையோர மாவட்டங்களில் சுனாமி முன்னெச்சரிக்கை பயிற்சி முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் செயலிழந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். செய்மதி சமிக்ஞைகள் தொடர்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக இந்த முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் செயலிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் மட்டும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாதெனவும் வெளிவிவகார அமைச்சுடன் இணைந்து சர்வதேச நிறுவனங்கள் ஊடாக இந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் சுனாமியை கண்டறிந்து கொள்வதற்கான ஒரு முறை மாத்திரமே எனவும் இவ்வாறு 15 முன்னெச்சரிக்கை முறைமைகள் காணப்படுவதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். ஒரே முறையில் தங்கி இருக்க முடியாதெனவும் பல்வேறு முறைகள் காணப்படுவதாகவும் இந்த சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் ஊடாக ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே முன்னெச்சரிக்கை வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் முன்னெச்சரிக்கை கோபுரங்களை பழுது பார்ப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கரையோர மாவட்டங்களான மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், காலி, களுத்துறை ஆகிய பகுதிகளில் இன்றைய தினம் இந்த சுனாமி முன்னெச்சரிக்கை பயிற்சி முன்னெடுக்கப்பட உள்ளது. முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனுக்கு எதிராக திட்டமிட்ட சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை. குறித்த காலப்பகுதியில் சேவை நீடிப்பிற்கான அவசியம் ஏற்பட்டிருக்காதென அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் தனது பதவி உயர்வு தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் எடுத்திருந்த தீர்மானம் தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டிருந்தார். இந்த நிலையிலேயே அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளதுடன் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் அவரது சேவைகள் தொடர்பில் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் காணப்படுகிறது. இவரை போன்று பல அரசு அதிகாரிகள் காணப்படுகின்றனர். சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் சேவை நீடிப்புகள் வழங்கப்படும் போது பல விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் அடுத்த நிலைகளுக்கு பதவி உயர்வு பெற வேண்டியவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும். அவ்வாறான காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படாமலும் இருந்திருக்கலாம். மாறாக திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருக்கவில்லை. இது வழமையான நடைமுறை
நடைமுறையாகும் சில துறைகளில் சேவை நீடிப்புகள் வழங்கப்பட்டிருக்குமாயின் அங்கு பதவி வெற்றிடங்களுக்கான நியமனங்களுக்கு பொருத்தமானவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். எனவேதான் அங்கு ஓய்வு பெறவிருந்த அதிகாரிகளுக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகர பகுதிகளில் போதைக்கு அடிமையாகும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அண்மைய தகவலின் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையிலான இளம் பெண்களும் யுவதிகளும் பல்வேறு போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போலீசார் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியவற்றின் தரவுகளின்படி பெண்களிடையே மெதம்பெட்டாமைன் எனப்படும் ஐஸ், மாத்திரைகள், மதுபானம் மற்றும் சிகரெட் பாவனையின் பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்கள் போதைக்கு அடிமையாதல் அவர்களின் குழந்தைகளின் அறிவுசார் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் எச்சரித்துள்ளார். இந்த பிரச்சினையை எதிர்கொள்வதற்கு தேவையான ஆதரவு மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை வழங்குவதற்கு அமைச்சு ஏற்கனவே ஒரு விசேட வேலை திட்டத்தை உருவாக்க தொடங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2022, 23, 24 ஆண்டுகளில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான வட்டியில்லா மாணவர் கடன் திட்டத்தின் 10வது தொகுதி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு கோரியுள்ளது. தகுதியான மாணவர்கள் நவம்பர் 1ஆம் திகதி முதல் எதிர்வரும் நவம்பர் 30ஆம் திகதி வரை திரையில் காணப்படும் இந்த இணையதள முகவரியினூடாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசு அல்லாத உயர்கல்வி நிறுவனங்களில் முற்றிலும் ஆங்கில வழியில் வழங்கப்படும் பட்டப்படிப்புகளை தொடர இந்த கடன்கள் வழங்கப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் ஒரே அமர்வில் குறைந்தபட்சம் 3 சாதாரண சித்தி பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் நவம்பர் 1ஆம் திகதி அன்று 25 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் எனவும் இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய்கள் கடனாக வழங்கப்படும் என்பதுடன் வாழ்க்கை செலவுகளுக்காக ஆண்டுக்கு தலா 75,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. இந்த கடன் வட்டி இல்லாமல் வழங்கப்படுவதுடன் பட்டப்படிப்பு முடிந்த பிறகு ஒரு வருட சலுகை காலத்துடன் சேர்ந்து 12 ஆண்டுகளில் திருப்பிச் செலுத்தும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மாணவர்கள் தொடர்ந்து தகுதி பெற 80% வருகை வீதம் மற்றும் கட்டாய பாடங்களில் குறைந்தபட்சம் திறமை சித்தியை பெற்றிருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான இணையதள முகவரியை கீழேயுள்ள கொமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுள்ளோம். விஞ்ஞான புனைகதை எழுதுவதில் தேசிய ரீதியில் முதல் 3 இடங்களையும் யாழ் மாணவர்கள் பெற்றுள்ளனர். விஞ்ஞானத்தை பிரபல்யப்படுத்தும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் தேசிய விஞ்ஞான மன்றானது உலக விஞ்ஞான தினத்தையும் விஞ்ஞானம் தொடர்பான போட்டிகளில் தேசிய ரீதியில் வெற்றியீட்டியவர்களுக்குமான பரிசளிப்பு வைபவத்தை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் கேட்போர் கூடத்தில் நடத்தியிருந்தது. குறித்த நிகழ்வானது நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இதில் விஞ்ஞான புனைகதை எழுதுவதில் 1ஆம் இடத்தை வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையை சேர்ந்த ரூபிகா அருந்தவமும், 2வது இடத்தை சாவகச்சேரி இந்து கல்லூரியை சேர்ந்த கேசிகா தயாகுமரனும், 3ஆம் இடத்தினை யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியை சேர்ந்த அட்சயா ஞானச்சந்திரனும் பெற்றுக் கொண்டனர். தேசிய விஞ்ஞான மன்றத்தின் தலைவர் கலாநிதி சுடத் சமரவீர தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருசாந்த அபேசேன பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.